ஹாய் தளபதி அண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம தளபதி விஜய், அதாவது முதலமைச்சர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலே ஆகுது. ஸோ அவருடைய ஆட்சி வந்து மிக நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலும் திரைப்பிரபலங்கள், அரசியல் பிரபலங்கள் முதற்கொண்டு பாராட்டிட்டு வராங்க. ஸோ இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பல பிரபலங்களை வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர நிலையில் பிரபல இயக்குனரான அதாவது ஆர்ஜே பாலாஜி வந்து சமீபத்தில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. ஸோ பிரபல இயக்குனர் ஆர்ஜே பாலாஜி எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது சமீபத்தில் நடிகர் சூர்யாவை வச்சு கருப்பு அப்படிங்கிற ஒரு தரமான ஒரு படத்தை வந்து இயக்கியிருந்தார். ஸோ அந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. சூரிய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்து அந்த படம் இருந்தது. ஸோ அதே சமயம் நடிகர் சூர்யாவுக்கு முதல்ல 200 கோடி ரூபாய் வசூல் செய்த முதல் படம் அப்படிங்கிற அந்த பெருமையும் வந்து இந்த படத்துக்கு கிடைச்சது. ஸோ அந்த படத்தை இயக்குனர் தான் ஆர்ஜே பாலாஜி. ஸோ இந்த நிலையில் சமீபத்தில் அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது நம்ம தளபதி விஜய் பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ அது அவருடைய கடின உழைப்பால் அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி அவருக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்தை வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் தற்போது அரசியலிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து அவர் தன்னோட கடின உழைப்பால் பிடிச்சிருக்காரு. அதாவது இப்போ வந்து அவர் முழு நேர அரசியலில் வந்து இருந்தாலும் ஸோ தமிழ் சினிமாவில் அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தை அவர் வந்து பிடிச்சி வச்சுருந்தாரு. இப்போ வந்து அவர் முழு நேர அரசியலில் இறங்குறதுனால அந்த சிம்மாசனத்தை வந்து யாராலும் நிரப்ப முடியாது. ஸோ அவர் வந்து அவருடைய சிம்மாசனத்தில் வந்து அவர் மட்டும்தான் வந்து உட்கார முடியும். அவர் மட்டும்தான் அந்த வெற்றிடத்தை வந்து நிரப்ப முடியும். ஸோ அந்த இடத்த வந்து வேறு எந்த ஒரு ஹீரோவாலையும் நிரப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதே சமயம் பதவியேற்று 2 வாரங்கள்லேயே பார்த்திங்கன்னா தமிழகத்தில் பல மாற்றங்களை செஞ்சுருக்காரு. ஸோ அதே சமயம் மீதமுள்ள இன்னும் ஒரு 5 வருஷத்தில் ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஸோ மக்களுக்கும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எடுப்பார், மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கேன். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு.